வெல்கம் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் முக்கிய விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே போதும். ஸோ மே மந்த்துக்கான விருதுகள் பற்றி நீங்கள் வேறு எங்கேயுமே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அதேமாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் அனலைஸ் பண்ணிவிட்டு டாபிக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் பஞ்சாயத்து புரஸ்கர் 2021 விருது உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், கிராம பஞ்சாயத்து அளவில் பல்வேறு பணிகளுக்காக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதற்காக வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் எப்படி கேட்கலாம்னா, பஞ்சாயத்து புரஸ்கர் விருது எந்த மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டது, ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். செகண்ட் ஒன், யுனெஸ்கோ அமைப்பின் உலக பத்திரிகை சுதந்திர பரிசு பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த மரியா ரெஸ்லாக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. அதாவது உலக பத்திரிகை சுதந்திர பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். இல்லைனா அந்த உலக பத்திரிகை சுதந்திர பரிசு எந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஓகேவா. இது கொலம்பிய பத்திரிகையாளர் கில்லர் மோஹேனோ இசாசா அவரோட நினைவாக இது கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ யாருடைய நினைவாக உலக பத்திரிகை சுதந்திர பரிசு அந்த விருது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஒன்று, 2021ஆம் ஆண்டின் லாரஸ் உலக விளையாட்டு விருதுகளில் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் விருது ஜப்பான் நாட்டை சேர்ந்த நவோமி ஒசாக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் விருது. ஓகேவா. எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தோம்னா, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க டென்னிஸ் வீராங்கனை. ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா. அதாவது 2021ஆம் ஆண்டின் லாரஸ் உலக விளையாட்டு விருதுகளில். ஓகேவா. ஸோ அது ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் விருது. ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் விருது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ரஃபேல் நாடாலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா உமன் ஆஃப் த இயர் யாருக்கு, மேன் ஆஃப் த இயர் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ அடுத்து இந்திய வர்த்தக சபை கிரீன் உர்ஜா என்ற விருதினை, ஓகேவா, கிரீன் உர்ஜா என்ற விருதினை இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. ஓகேவா. கிரீன் உர்ஜா விருது எந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு கேட்கலாம். ஸோ இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. ஓகேவா. ஸோ அடுத்து, புகழ்பெற்ற இலக்கிய எழுத்தாளரான மனோஜ்தாஸ் அவர்களின் நினைவாக மனோஜ்தாஸ் சர்வதேச இலக்கிய விருதினை வழங்க உள்ளதாக ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு மனோஜ்தாஸ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு கேட்கலாம். இல்லைன்னா சமீபத்தில் காலமான இலக்கிய எழுத்தாளர் யாருடைய நினைவாக புது சர்வதேச இலக்கிய விருது அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா முதல்வர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, 2021ஆம் ஆண்டிற்கான ஏர்லைன் பாச்சத் குளோபல் விஷன் அவார்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான கீதா மிட்டல் மற்றும் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த மார்கரிட்டா லூனோ ராமோஸ் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா. அதாவது 2021ஆம் ஆண்டிற்கான ஏர்லைன் பாச்சத் குளோபல் விஷன் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். கீதா மிட்டல் மற்றும் மெக்சிகோ நாட்டை சேர்ந்த மார்கரிட்டா லூனோ ராமோஸ் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இல்லை கீதா மிட்டல் என்னன்னு பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேவா. ஸோ எக்ஸாம்ஸில் நமக்கு கீதா மிட்டல் எந்த மாநிலத்தோட முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா மார்கரிட்டா லூனோ ராமோஸ் எந்த நாட்டை சேர்ந்தவங்க, ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா. இதுக்கடுத்து பார்த்தோம்னா, இந்த விருதை இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் உமன் ஜட்ஜஸ் என்ற அமைப்பு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. ஓகே. ஸோ அடுத்து, அரபு நாடுகளின் நோபல் பரிசாக கருதப்படும் ஷேக் சையது புத்தக விருதினை மும்பையைச் சேர்ந்த டாக்டர் தஹேரா குத்புதீன் பெற்றுள்ளார். இந்த விருது இவரின் அரபிக் ஓவேஷன் ஆர்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் எனும் புத்தகத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ அதாவது டாக்டர் தஹேரா எழுதின நூல் எது புத்தகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட நமக்கு தெரியணும். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. அதான் எந்த புத்தகம்னு பார்த்தோம்னா, அரபிக் ஓவேஷன் ஆர்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் என்னும் புத்தகத்திற்கு. ஓகேவா. ஸோ அடுத்து 2021ஆம் ஆண்டிற்கான உலக உணவு விருதினை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சாகுந்தலா ஹர்க் சிங் பெற்றுள்ளார். இவ்விருதை பெறும் முதல்
ஆசிய பாரம்பரிய பெண்மணி ஆவார். ஓகேவா. ஸோ இது உணவு மற்றும் வேளாண்மைக்கான நோபல் பரிசாக கருதப்படுகிறது. ஓகேவா. ஸோ எக்ஸாம்ஸில் நமக்கு உலக உணவு விருதினை யார் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம். நேம் வந்து சாகுந்தலா ஹர்சிங். அது அடுத்து உணவு மற்றும் வேளாண்மைக்கான நோபல் பரிசாக கருதப்படும் விருது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்து 2021ஆம் ஆண்டின் கிரீன் ஆஸ்கர் என்று அழைக்கப்படும் விட்லி விருதை வென்றுள்ள முதல் இந்தியர் நாகாலாந்தைச் சேர்ந்த நுக்லுபோம் ஆவார். இவர் தான் இந்தியாவை பொறுத்தளவு இந்த விருதை வாங்குகிற முதல் நபர். ஓகேவா. ஸோ கிரீன் ஆஸ்கர் என்று அழைக்கப்படும் விருது எதுன்னு பார்த்தோம்னா விட்லி விருது. இதை எந்த அமைப்பு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விட்லி ஃபண்டு ஃபார் நேச்சர். ஸோ இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா லண்டன், யூகேல இருக்குது. ஸோ வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து 2021ஆம் ஆண்டிற்கான இன்டர்நேஷ்னல் இன்வின்சிபிள் கோல்டு மெடல் மத்திய கல்வி அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா. இன்டர்நேஷ்னல் இன்வின்சிபிள் கோல்டு மெடல் விருது வந்து 2021 வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு. ஓகேவா. ஸோ அடுத்து நடனத்திற்கான ஆஸ்கர் என அழைக்கப்படும் உலக நடனக்கலை 2021 விருது இந்தியாவைச் சேர்ந்த சுரேஷ் முகுந்த் வென்றுள்ளார். இவர் இந்த விருதினை வென்ற முதல் இந்தியர் ஆவார். ஓகேவா. நடனத்திற்கான ஆஸ்கர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா உலக நடனக்கலை விருது. ஓகேவா. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தது வந்து கிரீன் ஆஸ்கர். ஸோ வந்து ரெண்டையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது ஜான் டெம்பிள்டன் ஃபவுண்டேஷன் நிறுவனம் வழங்கும் 2021ஆம் ஆண்டுக்கான டெம்பிள்டன் விருது விலங்கியல் நிபுணர் ஜேன் கூடால் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா. அதே மாதிரி இந்த விருதை பெறும் முதல் விலங்கியல் நிபுணர் வந்து இவர் தான். ஸோ வந்து ஜுவாலஜிஸ்ட். ஓகே. ஸோ டெம்பிள்டன் விருது வந்து 2021ஆம் ஆண்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜேன் கூடால். அவர் எந்த துறையை சேர்ந்தவங்கன்னு பார்த்தோம்னா ஜுவாலஜிஸ்ட். ஸோ முதல் ஜுவாலஜிஸ்ட்டும் வந்து இவங்க தான். இந்த விருதை பெறுற முதல் ஜுவாலஜிஸ்ட்டும் வந்து இவங்க தான். அடுத்தது கேரளாவில் இலக்கியத்துக்கான உயர்ந்த தேசிய விருதாக கருதப்படும் ONV இலக்கிய விருது 2021 கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஓகேவா. ஸோ கேரளாவில் பார்த்தோம்னா இலக்கியத்திற்கான உயர்ந்த தேசிய விருது எதுன்னு பார்த்தோம்னா ONV இலக்கிய விருது. ஸோ 2021 கவிஞர் வைரமுத்துக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மலையாளி இல்லாத ஒருவர் பெறுவது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி அந்த சைடு இருக்கவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டைம் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒன்று பார்த்தோம்னா 2020ஆம் ஆண்டுக்கான சர்வதேச ENI விருது பாரத ரத்ன விருது பெற்ற புகழ்பெற்ற பேராசிரியர் CNR ராவ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ இந்த CNR ராவ் வந்து பாரத ரத்னா விருதும் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சர்வதேச ENI விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 2020ஆம் ஆண்டுக்கான விருதே வந்து இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2021ஆம் ஆண்டுக்கான விருது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து ஒன்று பார்த்தோம்னா இந்திய பொருளாதார வல்லுநர் அமர்த்தியா சென் அவர்களுக்கு சமூக அறிவியல் எனும் பிரிவில் ஸ்பெயின் நாட்டின் முன்னணி விருதான பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியாஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ பொருளாதார வல்லுநர் அமர்த்தியா சென்னுக்கு வந்து பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியாசிஸ் எந்த நாடு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்கலாம். வந்து ஸ்பெயின் நாடு. ஓகேவா. ஸ்பெயின் நாட்டோட முன்னணி விருது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலும் இந்த விருது தான். ஓகேவா. அதுக்கடுத்து இரைப்பை உள்நோக்கியலின் தந்தை என அழைக்கப்படும் டாக்டர் ரூடால்ஃப் விஸ்கிண்ட்லர். ஸோ இரைப்பை உள்நோக்கியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ரூடால்ஃப் விஸ்கிண்ட்லர். ஸோ இவரோட நினைவாக வந்து ஒரு விருது வந்து கொடுக்குறாங்க. அந்த என்ன விருது நேம் பார்த்தோம்னா ரூடால்ஃப் விஸ்கிண்ட்லர் விருது. ஸோ இதை AIG மருத்துவமனையின் தலைவரான டாக்டர் நாகேஷ் ரெட்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ ரூடால்ஃப் விஸ்கிண்ட்லர் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ வந்து நாகேஷ் ரெட்டிக்கு. ஸோ இதில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இவ்விருதை பெறும் முதல் இந்திய மருத்துவர். ஓகேவா. ஸோ வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்கணும்னா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மந்த்துக்கான முக்கியமான விருதுகள் லிஸ்ட்டில் வந்து இதுதான் இருக்குது. ஸோ ஏதாவது வந்து மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பின் பண்ணி விடலாம். டாப்பில் வந்து நிற்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.